வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. ப்ரான் 65 பண்ண போகிறோம். அதுக்கு மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் உரப்பும் இருக்கும். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா வத்தல் பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். வத்தல் பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரக பொடி 1/4 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். நல்லா இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைப்போம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட மறந்தாச்சு. நல்லா கலந்துட்டு இருக்கோம். நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் மசால் அதுல ஒட்டுறதுக்காக. பிரான் இப்ப பொரிச்சுக்கலாம். ஒண்ணுன்னா போடணும். கரெக்டா 3ல இருந்து 4 நிமிஷம் வரை பொரிச்சு எடுத்துடணும். அல்லது ரப்பர் மாதிரி வந்துடும். லேசா பரட்டி விட்டுக்கலாம். அப்படியே 1 நிமிஷம் கழிச்சு அப்படியே லேசா பரட்டி விடும். தோசைக்கல்லையும் ப்ரான் 65 பண்ணலாம். தோசைக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி மசால் கலந்து வச்ச ப்ரானை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். 1 நிமிடம் வெந்தவுடன் எல்லாத்தையும் புரட்டி போட்டுக்கலாம். அதோடு கருவேப்பிலையும் சேர்த்து வேக வைத்தால் ப்ரான் 65 நல்ல ஃப்ளேவருடன் நல்ல மணமா இருக்கும். ப்ரான் 65 3 நிமிஷம் தான் வேகணும். ப்ரான் 65 ரெடி ஆகிருச்சு, எடுத்துக்கலாம். ப்ரான் 65 பெர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. ப்ரான் 65 இந்த மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.